கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கம்பேர் பண்றப்ப என்ன ஒரு பாண்டிங் ரொம்ப நீங்க நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஏன்னா 3 பேர் கேர்ள்ஸா இருக்காங்க அப்படின்றதால புல்லிங் தான் நிறைய பண்ணுவாங்க. பசங்க கிட்ட ஓவரால் இந்த விஷயம் நல்லா இருக்கும்பா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல உங்ககிட்ட உங்களுக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சாப்பாடு, ஷாப்பிங். சாப்பிட்டீங்க? சாரி போட்டேன். நேத்து சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? பனி. பனி கரடி. ஹாய். ஹாய். உங்க பேரு? ஐஸ்வர்யா. நித்யா. ஹர்ஷினி. அஸ்வினி. ஓகே, என்ன பண்றீங்க? ஒர்க் ஆர் ஸ்டடி? ஸ்டடி. ஸ்டடிங். பின்னாடி நம்ம ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணலாம். ஐ திங்க் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அது சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்கள். இது வழக்கமாக பண்ணுறது இப்போ இந்த கேமில் பண்ண போகிறீங்க, ஓகேவா? யூஸ் பண்ணக்கூடாது. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் யோசிக்கக்கூடாது. கேமோட ரூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சாப்பிட்டீங்களா? கலர். என்ன கலர்? பேண்ட். என்ன பேண்ட்? கடை. புரியல. ஜூஸ். ஹேர். கண்ணு. இந்த கேமோட இன்னும் ரூல்ஸ் ஒரே வரல ஆன்சர் பண்ணக்கூடாது தொடர்ந்து. துப்பட்டா. புரியல. ரெட் கலர். சாப்பிட்டீங்களா இல்லையா அதை சொல்லுங்கள். பர்சன்டேஜ். எங்கேருந்து வரீங்க? ஷூஸ். புரியல. லேஸ். லேஸா? கசின்ஸ். என்ன கசின்ஸ்? ஸ்ட்ரீட் ஷாப்பிங். அப்படியா? படம். அவுட்டு. பின்னல். யாரு? வளையல். அவங்களா? மரம். இப்படி ஒன் வேர்ல பதில் சொல்லக்கூடாதுங்க. என்ன இருக்கு? இல்ல ஜெயிச்சிட்டீங்க. இல்ல இப்பதான் அவுட்டு. நான் தான் சொல்றேன் ஒன் வேர்ல ஆன்சர் பண்ணக்கூடாது. நான் கலர், ரெட் கலர், மஞ்சள், பச்சை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். எப்படி சொல்றது அப்போ? இப்போ நான் எக்ஸாம்பிள் இப்போ சாப்பிட்டேன்னு கேட்டா நான் பாண்டி பசார் வந்திருக்கேன். பாண்டி பசாரான்னு கேட்டா இல்ல எங்க வீட்டுல நேத்து நான் சாப்பிட்டேன் அந்த மாதிரி. சரி, ஓகே, ஓரளவுக்கு நீங்க சமாளிச்சீங்க அப்படின்றதுனால சூப்பர். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் உங்களுக்குமே அதே தான். இவங்க பண்ண தப்ப நீங்க பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எதுக்கு பாண்டி பசார் வந்தீங்க? நாங்க வெள்ளப்புறம். எங்க போறீங்க? நாளைக்கு போறோம். நாளைக்கா? நேத்து சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? காஃபி குடிச்சேன். குடிச்சிங்களா? ஹாய் ஹரிகா. யாரு? இவ பேர் ஹர்ஷினி. இவங்களா? இந்த சுடிதார் நல்லா இருந்துச்சு. வாங்கிட்டு வரவா? உங்க ஷூ நல்லா இல்ல. அப்படியா? உங்க ஹேர் ஸ்டைல் ஓகேவா இருக்கு. ஓகேவா? அங்க கேமரா கண்ணு தெரியல. நான் நேத்து கண்ணாடி போடல. புரியல. நாளைக்கு என்ன சமையல்? யாருக்கு? யாருக்கு? பக்கத்து வீட்டுல. பக்கத்து வீட்லயா? பக்கத்து வீட்ல என்ன சமையல் சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க गाइस. அதானே. ஓகே, ஓரளவுக்கு அவங்க நல்லாவே ப்ளே பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் ஒன் வேர்ல ஆன்சர் பண்ணிருக்கீங்க. பட் அவங்க எப்படி விளையாண்டாங்க பாத்தீங்களா? அப்படியே சேம் ரூல்ஸ், ஓகேவா? சாப்பிட்டீங்க? சாரி போட்டேன். புரியல. நேத்து சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? சுடிதார் போட்டேன். போட்டீங்களா? நடந்து போனேன். எங்க? நான் வீட்டுக்கு போறேன். நான் எங்கேயோ போறேன், உனக்கு என்ன பார்த்தானே? அந்த ஷூ நல்லா இருக்கு. எந்த ஷூ? அதுவும் அந்த பக்கம் போறேன். எந்த பக்கம்? ஏதாச்சும் ஒரு பக்கம் நான் போறேன், உனக்கு என்னடா அப்படின்றீங்களா? உங்க ஷர்ட் நல்லா விளையாடிட்டாங்க, அதனால அவங்க அவுட் ஆயிட்டாங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேம், இதுவுமே ஒரு கேம் தான். நான் கேட்கறதுக்கு வந்து ஒரு ஆன்சர் மட்டும் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மேபி தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். 24 ஹவர்ஸ்மே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு அனிமல் அப்படின்னா எந்த அனிமல்? 24 ஹவர்ஸ்மே ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு அனிமல். மனுஷங்களா? அனிமலுங்க. இல்ல எனக்கு புரியல. அனிமல் ஒரு விதத்துல அனிமல் தான் அப்படின்றீங்களா? இந்த குரங்குல இருந்து வந்தோம் அப்படின்றத அனிமலா கன்வே பண்ணிட்டீங்க. இதெல்லாம் டூ மச் அப்படிலாம் கிடையாது. இது ஒரு அனிமல். ஆனா நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஆக்சுவலா அது நல்லா கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். 2 கால்ல கூட நடக்கும். பாத்தீங்களா? நான் சொன்ன மாதிரி தானே இருக்கு உங்க க்ளூஸ்லாம். சரி, ஓகே, உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வர கமெண்ட்டை பார்த்து இவங்க தெரிஞ்சுப்பாங்க எந்த அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தானே? சொல்ல மாட்டீங்களா? சொல்லவா? சொல்லுங்க. சொன்னா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். சரி, ஓகே, பனிக்கரடி. பனிக்கரடியா? இருங்க, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரியல உங்களுக்கு? புரியல. சும்மா பனிக்கரடின்றது புரியல. கரடி. பனி. பனிக்கரடி. ரொம்ப நல்ல கரடி. இதெல்லாம் எப்படி இல்லைங்க, இது ஒரு மொக்க ஜோக்கு. சரி, புரிஞ்சிருச்சா? ஓகே, ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். இல்லை, உங்ககிட்ட உங்களுக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஷாப்பிங். சாப்பாடு, ஷாப்பிங். மேக்கப்லாம் பிடிக்கும். மேக்கப் பண்ணுறது நிறைய பேசுவேன். யார் பார்த்தாலும் டக்குனு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி. பசங்க கிட்ட ஓவரால் இந்த விஷயம் நல்லா இருக்கும்பா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
லுக்ஸை பற்றி கேட்குறீங்களா? இல்லை நான் உங்ககிட்ட கேட்குறேன். Gender ஜென்ரலாகவே ஒரு பசங்க கிட்ட ஓவரால் இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். லாயல், கேரிங், லாயல், ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன். ட்ரெஸ் நல்லா போடுவேன். ஓ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அது இருக்கு உங்களுக்கு. அது உங்களுக்கு வந்து லாயல் ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க. அதெல்லாம் ஆப்வியஸ், அதெல்லாம் இருக்கதான் செய்யணும். சில டைம்ஸ் லைக் இப்போ நடந்து போகிறோன்னா லைக் ரைட் சைடு போகிற மாதிரி protective. அதுவுமே எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களுக்குலாம் பாய்ஸ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி சேம் கேர்ள்ஸ்லுமே ஃப்ரெண்ட்ஸஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப என்ன ஒரு பாண்டிங் ரொம்ப நீங்கள் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்க? கேர்ள்ஸ் ஏன்னா 3 பேர் கேர்ள்ஸாக இருக்காங்க அப்படின்றதால பாய்ஸ்லாம் புல்லிங்லாம் நிறைய பண்ணுவாங்க. கேர்ள்ஸ்லாம் லைக் எவ்வளோ வேணா டீ ஷேர் பண்ணலாம், என்ன வேணா பேசலாம், ஜாலியாக இருக்கும். அப்படியா? டீனா ட்ராமாலாம் கேர்ள்ஸ் கூட தான் நிறைய நடக்கும். பாய்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டா கொஞ்சம் சில்லாக இருக்கும். சில்லாக இருக்கும். எனக்கு வந்து கேர்ள்ஸ் தான், எனக்கு கேர்ள்ஸ் எனக்கு நிறைய guy ஃப்ரெண்ட்ஸ், அதனால பாய்ஸ். பாய்ஸ் எனக்கு நிறைய கை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் கேர்ள்ஸ். கை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் தான். எனக்கு ரெண்டுமே இருக்காங்க. பொண்ணுங்களுக்கு ஒரு ஓட்டு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால ஆனால் நான் நிறைய பேர்கிட்ட கேட்ட வரைக்கும் பசங்களோட பாண்டிங் நல்லா இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற கைஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா கேர்ள்ஸ் தான். கேர்ள்ஸ் தான் பெஸ்ட். இதை பார்த்துட்டு இருக்கவங்களோட ஐ மீன் பாய்ஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நிறைய பேர் இருக்காங்க சொன்னீங்க, நீங்க சொல்லுங்க. இந்த வீடியோவில் சொன்னதை ஹார்ட்டாக எடுத்துக்காதீங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன், நான் பட் வெளியே போனே மறந்துடுவேன். எனக்கு இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் போனால் அவங்க வரமாட்டாங்க என் கூட. என்னோட கை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வருவாங்க. சரி, நீங்க உங்க பாய்ஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்னா என்ன அட்வைஸ்? இல்லை, அவங்க தான் எனக்கு அட்வைஸ் நிறைய கொடுப்பாங்க. ஓகே, ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவீங்க அப்படின்னா? என்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிங்க. உங்களை மாதிரி அப்படி என்ன பண்ணீங்க நீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் சொல்கிறேன். அப்படியா? நான் வந்துட்டு சொல்கிற பேச்சு கேளுங்க அப்படின்னு சொல்கிறதே கேட்க மாட்டேறாங்க. கேட்டால் உருப்படுவானுங்க, ஆனால் கேட்க மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச்.